ஆகா பிளிப்பு உப்பு என்னையா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க? நாமெல்லாம் ஏசியா கப்ப போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில இந்த சால்ட் உப்பு பயப்புல ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட. இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் T20 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மொத்தமா 3 T20 மேட்ச். அதுல 2வது மேட்ச் தான் இது. மேட்ச் வந்து TLS ஸ்கோர்னால சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனா இந்த மேட்ச்ல இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவை போட்டு பொழந்து வச்சிருக்காங்க. டாஸ் ஜெயிச்சு சவுத் ஆப்பிரிக்கா நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம்னு சொல்ல, ஓ பவுலிங் போடுறீங்களா, சரி வாங்க வாங்கன்னு நம்ம சால்ட் உப்பு பயப்புல போர்த்து சவுத் ஆப்பிரிக்கா பவுலர் எல்லாரையும் பொழந்து வச்சிருக்காப்புல. வெறும் 60 பால்ல 141 ரன். இங்கிலாந்தோட பாஸ்டஸ்ட் ரன்ரோட லியாம் லிவிங்ஸ்டன் வந்து வெறும் 44 பால்ல அடிச்சிருந்தாப்புல. அத இந்த மனுஷன் 39 பால்ல அடிச்சு அந்த ரெக்கார்டை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாப்புல. சரி இவர் தான் இந்த போல பொழக்கிறாருன்னா அவர் கூட வந்த ஜாஸ் பட்லர் அவர் ஒரு 83 ரன். கடைசியா அந்த புழுக்க ஒரு 41 ரன். இவனுங்க அடிச்ச அடியில T20யோட டாப் 3ல ஒன்றாவது நிறுத்திட்டாங்க இந்த ஸ்கோர் போர்ட. மொத்தமா 304 ரன். சரின்னு மனசை திடமாக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்காவும் பேட்டிக்கு வந்துச்சு. ஹிட்டன்பர்க்கும் மட்டும் அடிச்சாப்புல. மத்த எல்லாரும் டொப்புன்னு விக்கெட்டை விட்டாங்க. 17 ஓவருக்குள்ள ஆள விட்டு மொத்தமா 158 ரன் தான் அடிச்சாங்க. இங்கிலாந்து இந்த மேட்சை துண்டா தூக்கிட்டு போயிருச்சு. அதுக்கு காரணம் நம்ம ஜவுப்ல ஆர்ச்சரும் சாம் கரனும் விக்கெட்டை டக்குன்னு எடுத்து தள்ளிட்டானுங்க பாத்துக்கோங்க. அப்புறம் என்ன, இங்கிலாந்து வின் மேட்ச், சவுத் ஆப்பிரிக்கா மனசு உடைஞ்சு போச்சு.